அத்தை, நீங்களாவது சொல்லுங்க. மாமாவும் ராணியும் என்ன நம்ம சொல்லிட்டு இருக்காங்க? அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? செல்வ மாமாவையும் அக்காவையும் வீட்டை விட்டு விரட்டிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் நடக்கல. உண்மையை சொல்லுங்க அத்தை. பாத்தியா, குத்தம் செஞ்சவங்க எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. நீ மட்டும் ஏமா இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ உண்மையை ஒத்துக்கோ. எல்லாரும் கூட்டா சேர்ந்து தானே இந்த கலாவணித்தனத்தை பண்ணீங்க. சத்தியமா சொல்றேன் மாமா, என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா, என்னப்பா இது? நீங்களும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு நீங்களாவது சொல்லுங்க. நடந்ததுக்கெல்லாம் மூல காரணம் உங்க அப்பா தானம்மா. என்னமோ அவங்கிட்ட போய் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோன்னே நான் சந்தேகப்பட்டது உங்க அப்பனை தான். என் பொண்டாட்டிக்கும் என் பையனுக்கும் சுயநலமா சுரண்டி திங்க தெரியுமே தவிர இப்படி திருட்டுத்தனமா புடுங்கி திங்க தெரியாது. அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி திருட்டுத்தனமா அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த சொத்தை எழுதி வாங்குற திருட்டு புத்தியெல்லாம் தான் இவனுக்கு தான் வரும். ரேவதி, நான் அப்பவே சொல்லல இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ வில்லங்கம் பண்றாங்கன்னு. உன் மாமனார் சொல்றது உண்மையாதான் இருக்குன்னு என் மனசுக்கு படுதுமா. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? நீங்க வாயை மூடுங்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கூடி கூடி தனியா பேசும்போதே ஏதோ வில்லங்கம் பண்ண போறீங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். ரேவதி, நிச்சயமா சொல்றேமா, உங்க மாமனார் சொல்ற மாதிரி இவங்க தான் அந்த அநியாயத்தை பண்ணிருக்காங்க. இவ்ளோ சுயநலவாதியா நீ? இவ்ளோ கேவலமானவனா நீ? சாமர்த்தியமா திருட்டுத்தனம் பண்ணி ஷெட்டையும் வீட்டையும் எழுதி வாங்கிட்டல. சொல்லு வாசு, ஏன் இப்படி பண்ண? ரேவதி, சொன்னா கேளு. எல்லா விளக்கமும் நான் அப்புறமா சொல்றேன். இல்ல, எனக்கு எல்லா உண்மையும் இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு. நான் தான் பண்ண. இப்ப என்ன அதுக்கு? அவ என்னமோ பெரிய தியாகி மாதிரியும் நாங்க என்னமோ அடிச்சு புடுங்கின கொலைகாரங்க மாதிரில நீ பேசிட்டு இருக்க. அவன் மட்டும் என்ன பெரிய யோகியனா? ஏன் தம்பிக்காக ஷெட்டை கொடுத்தா என்னவா? நான் நியாயமா தானே போய் கேட்டேன் அவன்கிட்ட. யார் அவன்? சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். அவன் என் மேல கைய வச்சா சும்மா இருப்பானா? அதான் பதிலுக்கு ஆளை கூட்டிட்டு போய் அடிச்சேன். இது புரியாம அவன் என்னமோ பெரிய வீர மாதிரி இங்க வீடு புந்து என்ன அடிச்சா? என்ன அடிச்சது கூட பரவாயில்ல. யார் இவரு? எவ்வளவு பெரிய மனுஷன்? இவர் அடிக்க கை வாங்கினால விட்டுருவோமா நாங்க? அது மட்டும் இல்ல, கொற்ற மழையில எங்க அம்மாவை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்தினால அவன் பொண்டாட்டி. அத மறந்துருவோமா நாங்க? அதனாலதான் நானு, உங்க அப்பா, எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த வீட்டை எழுதி வாங்கினோம். பாத்தியாமா, பாத்தியாமா இவன் எப்படி பேசுறானு? டேய், உன்னை இதே இடத்துல நான் வெட்டி போட்டு போறேனா இல்லையா பாரு. ராஸ்கல். ஏண்டா நம்பிக்கை துரோகம். டேய், வாங்கடா வந்தனா. புடிச்சு தல வெளிய தல. ஏய், ஏண்டா பெத்த அப்பனே ஆளு வச்சு அடிக்கிறியா நீ? டேய், விடுங்கடா அவரை. சொன்னா எடுத்துட்டு போயிடுவீங்களா? அவரை என் மாமனாரு. இது எங்க குடும்ப விஷயம். போங்கடா வெளியே. ஏய், போங்கடா. சரி. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு திருட, பொறுப்பில்லாதவன்னு. உன்னோட வாழாம வேண்டான்னு போனவள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து உன்னோட வாழ வச்சதே செல்வம் மாமாதான். அப்ப உன்கிட்ட ஒண்ணு சொன்னேனே ஞாபகம் இருக்கா? உனக்கு பொண்டாட்டிக்கு தான் நல்ல புருஷனா இருக்கு தெரியல, பெத்தவங்களுக்காவது நல்ல புள்ளியாயிருன்னு சொன்ன. நீ நல்ல புள்ளியா மாறிட்டேன்னு நம்பிதான் மறுபடியும் உன் கூட குடும்பம் நடத்தின. ஆனா இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி பெத்த அப்பனா அடியாள வச்சு இழுத்துட்டு போக சொல்ற.
அந்த அளவுக்கு ரவுடி ஆயிட்ட இல்ல? இப்ப உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என் அப்பா. நீங்க பெரிய ஆளு, உங்களை பார்த்தா எவ்வளவு பெரிய ஆளு பயப்படுவாங்க, இரக்கம் இல்லாம நடந்துக்குவீங்கன்னு பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நானே நேர்ல பாத்திருக்கேன். அப்பெல்லாம் என்ன எதுவும் பெருசா பாதிக்கல. ஆனா இன்னைக்கு நான் வாழ்க்கப்பட்ட குடும்பத்துல என் நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிட்ட என் மேல அக்கறை உள்ள ஒரு மனுஷனை நீங்க பழிவாங்க நினைச்சீங்களே, அதுதான் என்னால தாங்க முடியல. அப்படி என்னப்பா செல்வ மாமா மேல உங்களுக்கு அவ்வளவு ஆத்திரம்? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உங்களை அடிக்க கை வாங்கினாரே, அதான் காரணமா? செல்வ மாமாவை தவிர அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் உங்களையும் அடிச்சிருப்பாங்க, பாஸ்வையும் வெட்டி போட்டிருப்பாங்க. அவரு நல்லவரா இருந்ததுனால உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அநியாயமா அவரு தெய்வமா மதிக்கிற இடத்த, தொழில் செய்யற இடத்த நீங்க அபகரிக்க பார்த்தா அத அவர் விட்டு கொடுத்துட்டு போகணுமா? அது முடியாதுன்னு சொன்னா அவர் உங்களுக்கு எதிரி ஆயிடுவாரா? உங்க மாப்பிள்ளை தொழில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னோட தொழிலை இழக்கணுமா? அவ்வளவு சுயநலமா உங்களுக்கு? இவ்வளவு கேவலமானவரா நீங்க? ரேவதி, என்ன மாமாவை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அவர் அனாவசியமா ஒரு வார்த்தை பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியாது. அடடே, மாமனார சொன்ன உடனே ரோஷம் வந்துருச்சா? மாமனார் மேல அவ்வளவு மரியாதை உனக்கு. இந்த மாமனார் ஆரம்பத்துல என்னென்ன காரியம் பண்ணாருன்னு மறந்துட்டியா? இவருக்கு விருப்பம் இல்லாம நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சு என்ன வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணாரு. அத மறந்துட்டியா? நம்ம 2 பேரையும் பிரிக்க ரஞ்சினின்னு ஒருத்தி வந்தாளே, அவளை அனுப்பி வச்சது யாருன்னு தெரியும்ல? உன் மாமனார் தான். இந்த உண்மையை என்கிட்ட சொன்னதே செல்வ மாமா தான். இத சபையில சொல்லி இவரோட மரியாதை கெடக்கூடாது, 2 குடும்பமும் ஒத்துமையா இருக்கணும்னு பல விஷயங்கள்ல விட்டு கொடுத்தவர் அவரு. ஆனா நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு இன்னைக்கு அவரை வெளியே அனுப்பிட்டீங்கல்ல? இத பாருமா, நீ முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. எப்ப வாசு என் உயிரை காப்பாத்தினாரோ அப்பவே நடந்த எல்லா உண்மைகளையும் என் வாயாலே ஒத்துக்கிட்டு வாசுவை என் மாப்பிள்ளையை ஏத்துக்கிட்டேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானம்மா. நீ என்னமோ புதுசா பேசிக்கிட்டு இருக்க. என் மாப்பிள்ளைக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு இடத்த காட்ட சொன்னேன். அவர் ஷெட்டை காட்டினாரு. அதுக்கப்புறம் அது அவங்க அண்ணன் தம்பி பிரச்சனை. அதுல நான் என்ன பண்ண முடியும்? ஏய், புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? அண்ணன் தம்பி பிரச்சனைன்னு சொல்லி நீ தப்பிக்க நினைக்கிறியா? இனிமே நீ யார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க முடியாதுடா. என் செல்வம் உன்னை அடிக்க கை வாங்கினாங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறியா நீ? தபார், அப்பங்காரன் பூங்காவன நான் இருக்கிறேன். என் பொண்ணு ராணி இருக்கா, உன் பொண்ணு ரேவதி இருக்கா. நாங்க 3 பேரும் நியாயத்துக்கு போராடுவோம். எங்களை மீறி நீ எப்படி அந்த செட்டையும் வீட்டையும் வாங்கிடுவேன்னு நான் பாக்குறேன்டா. தபார், இப்போவே போறேன். என் பையன் செல்வம் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில காலில் விழுந்தாவது அவனை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல வாழ வச்சு காட்டுவேன்டா. வாராணி. மாமா, நீங்க மட்டும் போகாதீங்க, நானும் வரேன். மாமாவையும் அக்காவையும் திரும்ப கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல வாழ வைக்கணும். அதே ஷெட்ல மாமா மறுபடியும் தொழில் செய்யணும். வாங்க. ஏய் ராணி, ராணி நில்லடி. நீயுமா போற? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஏய், உனக்கு நல்லது பண்றதுக்காகவும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தாண்டி நானும் அண்ணனும் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கோம். ஆனா உனக்கு பெத்த தாயே கூட பிறந்த அண்ணனை விட அவன் தான் முக்கியமா போயிட்டானா? யாரு தாய்? இவன் அண்ணனா? எனக்கு இனிமே அம்மா, அண்ணன், கடவுள் எல்லாமே என் செல்வ அண்ணன் தான். எனக்கு என் செல்வ அண்ணன் தான் முக்கியம். வாங்க போலாம். ராணி, ராணி நில்லு. டேய், பிரியா எங்க? ஜெயந்தி, பிரியாவை சாப்பிட கூப்பிடுமா.
பிரியா வா, சாப்பிடுறதுக்கு அத்தை கூப்பிடுறாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏய், அத்தை அப்பா அண்ணா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அடம் பிடிக்காம எந்திரிச்சு வா. எனக்கு சாப்பிட பிடிக்கல அண்ணி. நான் சாப்பிடுற மனநிலையில இல்ல. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க, போங்க. எங்க அவ சாப்பிட வரல? சாப்பாடு வேண்டாம், சாப்பிடுற மனநிலையில இல்லைன்னு அழுதுட்டு இருக்காத்த. வரமாட்டேங்கிறா. சாப்பாடு வேண்டான்னு அழுதுட்டா மட்டும் செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஏய், இப்ப சாப்பிட வரியா இல்லையா? இந்தா வா, வந்து உட்காரு. நான் பண்ணது தப்புதான். அதுக்காக சாப்பிடாம இருக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? நீ சாப்பிடு, சாப்பிடாம போ. யாருக்கு என்ன வந்தது? உன் வயித்துல இருக்க உயிர் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்காக தான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன். இரு சிவகாமி. பிரியா, காலகாலத்துல போய் சாப்பிட்டு பாடு. நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல. அப்பா, நான் காலேஜ் போலப்பா. சுத்தம். எந்த ஒரு காரியத்தையும் நீ ஒழுங்கா முடிக்க மாட்டியா? எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டு முடிவு எடுத்து கெடுத்து குட்டிச்சோராக்கி வாழ்க்கையை நாசமாக்கிட்டு உட்காரதான் முடிவு பண்ணிட்டியா? டேய் வினோத், சும்மா இருடா. ஏமா, எதுக்காகமா இப்படி ஒரு முடிவு எடுத்த? காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அது என்னால தாங்கிக்க முடியலப்பா. பின்ன நீ பண்ண காரியத்துக்கு பாராட்டு விழா நடத்தி பெண் இனத்துக்கான சிறந்த ரோல் மாடல்னு பட்டமா கொடுப்பாங்க. டேய் வினோத், சரிம்மா, காலேஜ்ல கேலியும் கிண்டலும் பண்றாங்கன்னு நீ காலேஜுக்கு போகாம இருந்தா உன் படிப்பு என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? வாழ்க்கைய பத்தியே யோசிக்காம நடந்துகிட்டவ இவ படிப்பை பத்தி தான் யோசிக்க போறாளா? அப்பா, நானா இந்த முடிவுக்கு வரல. பிரின்சிபல் தான் இந்த சூழ்நிலையில நீ காலேஜ்க்கு வர முடியாது, வீட்ல இருந்து படிச்சுக்கோ, எக்ஸாம் மட்டும் வந்து அட்டன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. இந்த அவமானம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? எல்லாம் நம்ம தலையெழுத்து. வேற என்னத்த சொல்ல? சிவகாமி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏமா, நான் வேணா உங்க பிரின்சிபல் கிட்ட வந்து பேசட்டுமா? வேண்டாப்பா, நான் வீட்ல இருந்தே படிச்சு எக்ஸாம் எழுதிக்கிறேன். அதுக்கு சொல்லலம்மா, உன்னுடைய எதிர்காலத்துக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதை நானும் உணர்ந்திருக்கேன்ப்பா. என் குழந்தைய நல்லபடியா பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு ஒரு வேலை தேவை. அதனால படிப்பு ரொம்ப முக்கியம்னு எனக்கும் தெரியும்ப்பா. அதுக்காக காலம் பூரா இப்படியே இருந்து எங்களை அவமானப்படுத்த போறியா? நீ புரட்சி பெண் புதுமை பெண் பேர் வாங்குறதுக்காக எங்களை சந்தையில் நிறுத்த போறியா? இங்க பார், ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றது கேளு. இவ அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா தான் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துற வழியா பாரு. தயவு செஞ்சு அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவனை நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்பா அவனை பத்தி பேசாதன்னு நாங்க சொன்னப்ப நீ பேசுன. இப்ப அவனை பத்தி பேசினா உனக்கு வெறுப்பா இருக்கா? உன்னை அன்னைக்கே அடிச்சு கொன்னு போட்டுருக்கணும். டேய், என்னடா பேசுற? அவ தப்பு பண்ணிட்டா, அதுக்காக எப்ப பாரு அவன் மேல வெறுப்பை காட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். நீ தான் இப்படின்னா உங்க அம்மாவும் தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கா. நம்மள விட்டா அவளுக்கு வேற யாரா இருக்கா? அவ எங்க போவா, என்ன பண்ணுவா? என்னப்பா பேசுறீங்க? அதுக்காக அவளை கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படி இல்லடா, நான் கூட தான் அவன் மேல கோவப்பட்டேன், வெறுத்தேன், அடிச்சேன். அப்புறம் சரின்னு போகலையா? என்ன இருந்தாலும் அவ ஏன் ரத்தண்டா, நம்ம வீட்டு பொண்ணு. இப்படி ஒரு சூழ்நிலையில நாம எல்லாருமே அவளை வெறுத்தோம்னா அவ எங்கடா போவா? அம்மாடி, அவங்கெல்லாம் பேசினத நீ தப்பா எடுத்துக்காத. அப்பா எப்பவுமே உன் கூட இருப்பேன். தைரியமா இரு, சாப்பிடுமா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த அப்பாவும் இவ்வளவு ஆறுதலா பேச மாட்டாங்க. ஆனா நீங்க எனக்காக பேசுறீங்க. உங்களுக்கு பொண்ணா பிறந்ததில்ல, நான் பெருமைப்படுறேன்ப்பா. ஆனா உங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டுன்னு நினைக்கிறப்போ நான் ரொம்ப வெக்கப்படுறேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. சரிம்மா, அழாத.